ஒரே ஒரு வாழைப்பழம் இருந்தால் மட்டும் போதும், இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான பணியார ரெசிபி செஞ்சிடலாம். ஈஸியாக டக்குன்னு இந்த ராகி பனானா பணியாரத்தை செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி விலாக் voyages. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டெய்லி விலாக் voyagesஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் பெரிய வாழைப்பழம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கையளவுக்கு கட் பண்ண தேங்காய் தான் சேர்த்துருக்கேன். வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்துருக்க வாழைப்பழத்தை இந்த மாதிரி புட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு. இது ஆப்ஷனல் தான், இது அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் வச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. வெல்லம் தண்ணி ரொம்ப கொதிக்க வேண்டாம், வெல்லம் எல்லாம் கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ இந்த அளவுக்கு வந்தோடனே எடுத்து ஆற விட்டுடலாம். வெல்லம் தண்ணி ஆறி வந்த உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி சேர்த்துருக்க மாவு கூடவே இந்த வெல்லம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெல்லத்தை நம்ம கரைச்சி ஃபில்டர் பண்ணி சேர்க்கறதுனால வெல்லத்தில் ஏதாச்சும் கல் தூசி இருந்தாலும் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. தண்ணி கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துட வேணாம், அப்புறம் ரொம்ப லிக்விட் ஆகிடும். இப்போ இது எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துடலாம். மாவு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. மடித்து விட்டால் மடிஞ்சு வந்து திரும்ப பழைய நிலைக்கு ஆகிற மாதிரி இருக்கணும். இது கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து கலந்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆயில் கூட சேர்க்கலாம், ஆனால் கீ சேர்க்கும் போது நமக்கு ஸ்மெல்லு நல்லா இருக்கும். நெய் நல்லா ஹீட் ஆகி வந்த உடனே அதில் தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேங்காய் எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் ஆகி வரணும். அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினோடனே எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம ஆல்ரெடி பணியாரத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் பணியார பேன் வச்சுட்டு அதில் எல்லாத்துலேயுமே கீ அப்படி இல்லைன்னா ஆயில் ஏதாச்சும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பேன் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பணியார மாவை இதில் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம ராகி மாவில் செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. அதுவும் இல்லாமல் தேங்காய் வதக்கி சேர்த்துருக்கிறதுனால நமக்கு சாப்பிடும் போதே அங்கங்கே க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். இதை அப்படியே மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வைக்க விட்டுக்கோங்க. ஒரு சைடு வெந்த உடனே இன்னொரு சைடும் திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே தான் வேக வைக்கணும். நாம் இதை ஹெல்த்தியாக செய்கிறதுனால ஆயில் கம்மியாக சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நிறைய சேர்த்து கூட செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், 2 சைடும் வெந்தோடனே எடுத்துட்டோன்னா நம்மளுடைய பனானா ராகி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைமில் ஹெல்த்தியாக ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.